என் பெயர் அரவிந்த். நான் கர்நாடகாவை சேர்ந்தவன். என் தந்தை இராணுவத்துல உள்ளதால அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆவாரு. அதனால சென்னைக்கு வந்து 5 வருடங்கள் இருந்ததால தமிழ் தெரியும். பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறேன். என் கம்பெனியில சில தமிழர்கள் வேலை செய்யறாங்க. என்னதான் காவேரி பிரச்சனை மூலமா சிறு பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலம் வந்தாலும் நாங்க ஒற்றுமையா இருப்போம். என் கம்பெனியில ஒரு கோவையை சேர்ந்த தமிழ் பெண் வேலை பார்த்தா. அவ பேரு வித்யா. பார்க்க நானி படத்துல நடித்த சமந்தா மாதிரி இருப்பா. அவளுக்கு என் வயசுதான். என் கண்ணை கவர்ந்தது. அவ நேர்காணல் வந்து வேலை பெற்ற உடனே அவளை பார்த்து அவ அழகுல ஆடி போனேன். ஆஹா, இவளிடம் எப்படியாவது பேசணும் மனசு துடிச்சுது. அவ பெங்களூர்ல கோரமங்கலால இருக்கிறா. நான் பெங்களூர்ல அர்பன் ஏரியா வனஜீப் நகர்ல உள்ள. எங்க கம்பெனி ஜீப் நகர்ல இருந்து கொஞ்ச தூரம் இருந்தாலும் கோரமங்கலாவை ஒப்பிடும்போது இது கிட்டதான். அவளும் நானும் பல விஷயங்களாக அரசியல், விளையாட்டு போன்ற பரிமாறிக்கொள்வோம். காவேரி பிரச்சனை தான் முதலிடம். அப்புறம் ஐபிஎல் கிரிக்கெட் சம்பந்தமா சண்டை போடுவோம். விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருப்போம். நன்றா பழகி வந்தோம். ஒரு நாள் காவேரி பிரச்சனை காரணமா பல கன்னட அமைப்புகள் பந்த் அறிவித்தாங்க. கம்பெனி மூட சொல்லி தகவலும் வந்துச்சு. நான் கண்டுக்கல. ஆனா சில தமிழர்கள் இருப்பதால மூட வேண்டிய கட்டாய நிலை. கன்னட அமைப்புகளால் தமிழர்களுக்கு பிரச்சனை உண்டு. இது நிறைய முறை நடந்திருக்குது. இதுதான் சரியான நேரம் என் மனசுக்கு பட்டுச்சு. அப்போது நான் வித்யாவிடம், நீ கோரமங்கலம் போவது ஆபத்து. நீ அங்க தனியா தங்கி இருப்பதால உனக்கு ஆபத்து ஏற்படும். அதனால நீ என்னுடன் பக்கத்துல உள்ள ஜூப் நகர்ல என் வீட்டுக்கு வந்துடு. ஒரு 2 நாள் தங்கிட்டு கலவரம் குறைஞ்சத அப்புறம் போன்னு சொன்னேன். முதல்ல அவ சம்மதிக்கல. அப்புறம் லேசா சம்மதிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால கம்பெனிய வேலைக்காரன் மூடனா. நானும் வித்யாவும் பல்சர் வண்டியில ஏறணும். நான் எப்போதுமே கொஞ்சம் வண்டியை ஸ்பீடா ஓட்டுவேன். இப்போ கலவரம் வேற, அதனால இன்னும் ஸ்பீடா எடுத்தேன். அவ போர்ஸ் தாங்க முடியாம என் முதுக பிடிச்சா. ஐயோ, புடிச்சிட்டமேன்னு நினைச்சு கையை எடுக்க பார்த்தா. ஆனா முடியல. என் வண்டி ஸ்பீடுக்கு ஐயோ, ஆஹா, இது நல்லா இருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே ஓட்டினேன். அவளும் எதுவும் சொல்லல. அவளுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். என் வீடு வந்துச்சு. வண்டிய ஓரமா நிக்க வச்சேன். சாவி மூலமா கதவை திறந்தேன். வீட்டுல யாரும் இல்லையான்னு வித்யா கேட்டா. ஆமா, அப்பா அம்மா வெளியூர் போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி, நான் ஏதாவது சமைக்கவான்னு சொன்னா. நான் சரின்னு சொன்னேன். அந்த நேரம் நல்ல குளிர்ந்த காற்றோட மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வீடும் ஜில்லுன்னு இருந்தது. நானும் குளிர உணர்ந்தேன். நல்ல கிளைமேட்டா இருந்துச்சு. ஐயோ, வித்யாவிடம் பேச இதுதான் நல்ல நேரம்னு மனசுல பட்டுச்சு. அவ தக்காளி சூப் வச்சு கொண்டு வந்தா. நான் முருங்கை சூப் போட தெரியாதான்னு கேட்டேன். அவ எதுக்கு முருங்கைக்கான்னு கேட்டா. இந்த கிளைமேட்டுக்கு அதுதான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவ கொண்டு வந்து குடிக்கும்போது அவ கைய புடிச்சு தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். அவ பேசலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருந்ததை நான் தெரிஞ்சுது. அவ வேண்டான்னு சொல்லாம சொன்னா. அவ சாஃப்டா சொல்லும்போது என் மனசுக்கு புரிஞ்சுது இவ ரெடின்னு. அத பார்த்த உடனே, அடியே மன நில்லுனா நிக்காதடி பாட்டு போல என் மனசு முழு மனதோட வித்யாவுடன் ஐக்கியமாயிடுச்சு. அவளை பார்த்த உடனே நான் அவளை பிடிச்சேன். அவ வேண்டாம் வேண்டான்னு வேணுங்கிற மாதிரியே சொன்னா. நான் என் மேல அவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு ஏன் சொல்லலைன்னு கேட்டேன். அவ அது வந்து எங்க வீட்டுல என் பெற்றோர் ஒத்துப்பாங்களான்னு தெரியல, அதான்னு சொன்னா. அதுக்கு நான் அவங்கள விடு, அதான் நான் இருக்கேன்னு சொன்னேன். நானும் அவளும் அடுத்த நாளும் இதே போல எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம். சில வருடங்கள் கழிச்சு
அவள் பெற்றோர் சம்மதத்துடன ஒருவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா. நானும் ஒரு கன்னடச்சிய திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எங்க திருமணத்துக்குள்ள பல காவேரி நதிநீர் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, ஆனா நான் வித்யாவுக்கு நிறைய தண்ணீரை கொடுத்தேன்.